ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு லாங்குவேஜில் கம்ப்ளீட் பண்ணி டெவலப் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நம்ம அடுத்த லாங்குவேஜுக்கு மாற்றுறோம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஏற்கனவே PHP டெவலப் பண்ணது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக டெவலப் பண்ணது ஆக்சுவலாக. இப்போ இதுக்கு வந்துட்டு PHP வேணாம், நோடுக்கு போகலாம், ஏன்னா சர்வர்லாம் வேறு மாற்றியாச்சு. ஸோ மோரோவர் இப்போ வந்துட்டு நோடில் இருக்க அந்த எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி கான்செப்டில் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஸோ கிளைண்ட் அப்படிங்கிறது அவங்க வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து நோடு ப்ராஜெக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் சொன்னாங்க. தரும் எகெயின் அவங்க என்ன டெக்னிக்கல் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு இதை வந்து PHP வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் சொல்கிறது வந்து ஜாவா யூஸ் பண்ணலாம், பைத்தான் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்துட்டு நோடு யூஸ் பண்ணலாம்னு சொல்லும்போது அவங்க எது எஃபிஷியண்ட்டாக இருக்கும், எது சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டாங்க. தென் வி சூஸ் ஆக்சுவலி நோடே போகலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிடலாம். மோரோவர் இப்போ வந்துருக்கிற இந்த Next.js அப்படிங்கிறதுல அதில் இந்த பிஸ்னஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, ஏன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் பேஸ்ட் வெப்சைட் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு வந்து SEO அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அப்போ நம்ம வெறும் ரியாக்டில் மட்டும் பண்ணால் அதுக்கு நிறைய லைப்ரரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரியாக்டோட சேர்ந்து Next.js பண்ணும்போது அது கொஞ்சம் இன்னும் இப்போ யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்னால அது ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால வி டோல்டு தம் தட் வி கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஆக்சுவலி ஹியர். வெறும் நெக்ஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே MySQL இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க டேட்டாபேஸில் மாற்ற முடியாது, டேட்டாலாம் அப்படியே தான் இருக்கும், அதெல்லாம் எந்த சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதே போல் வந்துட்டு டேட்டாபேஸில் எந்த சேஞ்சுமே கிடையாது, அதே டேட்டா அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த டேட்டா வச்சு தான் இதே டேட்டாபேஸ் டிசைனை வச்சு தான் நீங்கள் அப்படியே மாற்ற போகிறீங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம மாற்ற போகிறது இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் மட்டும்தான். ஸோ டேட்டாபேஸ் டிசைன் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி டெவலப் பண்ணி அவங்க கம்ப்ளீட் பண்ணி ப்ரொடக்ஷன்லேயே இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அதில் மாற்ற போகிறதில்ல. ஓகே, இப்போ இதில் அந்த கிளைண்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாரும் இல்லை, அது நான் தான். ஸோ இந்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்னோட வெப்சைட் தான், என்னோட பர்சனல் பிளாக் ஆக்சுவலாக. ஸோ என்னோட sripraveen.in அப்படிங்கிறது என்னோட வெப்சைட் ஆக்சுவலாக. ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் கிட்டத்தட்ட ஐ திங்க் லாஸ்ட் இயர் 2 இயர்ஸ் முன்னாடி நான் டெவலப் பண்ணது. என்னோட பிளாக் நான் என்னென்னலாம் எழுதுறேனோ அதை வந்துட்டு நான் இதில் வந்து போஸ்ட் பண்ணி விட்டுருவேன். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக இதில் நான் பிளாக் எழுதுகிற பிளானிங்கில் தான் இருந்தேன். நான் இதில் நிறையா பிளாக்லாம் எழுதியிருப்பேன். பட் இடையில வந்துட்டு நான் LinkedInலேயே நிறைய பிளாக் எழுதுறதுனால வந்துட்டு நான் அந்த என்னோட வெப்சைட்டில் நான் பிளாக் எழுதுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ ஃபவுண்ட் ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எழுதுகிற பிளாகோட லிங்க்கை மட்டும் நம்ம இதில் கொடுக்கலாம். நான் நிறைய இடத்துல பிளாக் எழுதுறதுனால அந்தந்த வெப்சைட்டோட லிங்க் ப்ளஸ் டைட்டில் இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பிளாக் ரீடைரக்ட் ஆகும். அதே போல் யூடியூப்பில் நிறைய வீடியோ போடுறதுனால அந்த யூடியூபோட வீடியோவையும் எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்குற மாதிரி. ஸோ மொத்தத்தில் இந்த வெப்சைட்டில் முன்னாடி நான் பிளாக் எழுதிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் எங்கெங்கெல்லாம் எழுதுறேனோ அதை எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அந்த கேட்டகரி நான் சூஸ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நோட்டில் எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் நோட்டுன்னு செலக்ட் பண்ணால் நோட்டில் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் எல்லாமே தெரியும். ஜாவாவில் பண்ணியிருக்கிறது எல்லாமே தெரியும் ஆக்சுவலாக. ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணிக்கிறது, MySQL பண்ணிக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த பிளாகில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு revamp this website to Next.js ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இனிஷியலாக டிசைனில் மாற்றலாம்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு அதில் தேவையில்லாத வேலை, ஏன்னா இது வந்து ஏற்கனவே இதில் வந்து நிறையா ரொம்ப தேவையில்லாத கண்டென்ட்லாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஓப்பன் வெப்சைட் தான். இது வந்து லாகின் ரெஜிஸ்டர் அந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப கிடையாது. ஒன்லி இந்த டேட்டாலாம் இருக்குல்ல, இந்த டேட்டாவை மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே லோட் பண்ணணும், அவ்வளோதான். அதான் வந்து ஸோ இது PHPயில் இருக்குது. அந்த லேரவில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நிறைய லைப்ரரி, நிறைய தேவையில்லாத ஸ்டோரேஜ் நிறையா இருக்குது. எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு பெகின் நான் இப்போ ஸோ லெட்ஸ் சி இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க எல்லோரும் சேர்ந்து கற்றுக்கலாம். மோரோவர் இதில் வந்து நம்ம MySQL கற்றுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் சி how we can able to use this project effectively and what are all the errors that we are going to follow actually here. ஓகேவா? ஸோ யாரால என் கூட கற்றுக்க போகிறீங்களோ ஜஸ்ட் ஜாயின் ஹியர் ஆக்சுவலி. எஸ், ஓகே. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து எந்த நோடு ப்ராஜெக்டாக இருந்தாலுமே நம்ம வந்து நோட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எந்த லாங்குவேஜில் டெவலப் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அந்த லாங்குவேஜோட டாக்குமெண்டேஷனை போய் ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அது Next.js தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால அந்த Next.jsோட டாக்குமெண்டேஷனில் ஐ திங்க் இதில் நான் சிம்பிளாக ஒரு டெமோ மட்டும் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களே என் டாக்குமெண்டேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே எந்த வெப்சைட் பண்ணுறதா இருந்தாலும் முக்கியமாக வந்துட்டு அதோட ரவுட்டிங் கான்செப்ட் என்ன, அப்ளிகேஷன் எப்படி டெப்ளாய் பண்ணுறது, பில்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கமாண்ட் தான். ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தாலே அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகும் போல். ஸோ இந்த லேர்ன் அப்படிங்கிறது அதோட டாக்குமெண்டேஷன். ரவுட்டர் முக்கியம். நான் சொன்ன மாதிரி ரவுட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்துட்டு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த page.js அப்படிங்கிறது இதோட மெயின் கான்செப்ட் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுதான் வந்து உங்களோட இண்டெக்ஸ் பேஜ் ஆக்சுவலாக என்னென்னு பார்ப்போம் அப்படின்னா. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓகே, இது என்னோட வேறு ஒருத்தரோட வெப்சைட்டை இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ், ஓகே. ஸோ என்னோடய ஃபோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் என்னோட மை வெப்சைட்னு ஏற்கனவே மை பர்சனல் வெப்சைட்னு ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் மட்டும் இருக்குது. ஆனால் என்னோட பழைய லேப்டாப்பில் இது சோர்ஸ் கோட் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ இதை வந்துட்டு கொடுத்துட்டு இதில் வந்துட்டு Next.js அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதோட ப்ராஜெக்ட் நேம் அப்படிங்கிறனால ஓகேவா. இதில் போயிட்டு இப்போ நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். நியூ டெர்மினல் ஃபோல்டர் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருப்பாங்க என்ன கமாண்ட்னு சொல்லிட்டு. ஸோ சேம் கமாண்ட் நான் கொடுக்குறேன். காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போயிட்டு நான் என்னோடய கமாண்டை பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் இது என்ன அப்ளிகேஷன் நேம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு மை வெப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, மை வெப்சைட்னே கொடுத்துப்போம். இதான் என்னோடய அப்ளிகேஷன் நேம். சூப்பர். வை இது ப்ரொசீடா, சாரி. ஓகே. இப்போ தான் என்னோடய கேப் கேட்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை ஹைஃபன் வெப் ஆப் அப்படின்னு இதான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் நேம் ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ மை ஹைஃபன் வெப் ஆப். டைப் ஸ்கிரிப்ட் வந்து எஸ்ஆர் நோவா அப்படின்னு கேட்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்துட்டு எஸ் ஐ வாண்ட் டைப் ஸ்கிரிப்ட் ESLint. அது ஒரு இந்த வெப்சைட்டில் அதெல்லாம் வேணுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் ஐ வில் கோ வித் நோ. டெய்ல்விண்ட் நான் யூஸ் பண்ணதில்லை. ஓ மை காட், எஸ் கொடுத்துட்டேன். ஃபைன். SSRT, எஸ். ஆப் ரவுட்டர், எஸ். டர்போ பேக், நோ. இம்போர்டலைஸ், நோ. ஓகேவா. ஸோ லெட்ஸ் see இது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் சிஸ்டம் வந்து நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். நெட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஐ திங்க் நிறைய பேர் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் த அப்ளிகேஷன் இஸ் கிரியேட்டட். இட்ஸ் ஃபைன். ஸோ சிடி மை வெப் ஆப். ஓகேவா. ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் npm run devன்னு நினைக்கிறேன். npm run dev ஐ திங்க் ஸோ. எஸ். ஸோ இப்போ வந்து என்னோடய அப்ளிகேஷன் ரொம்ப சூப்பராக ரன் ஆகுது. எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ npm run dev கொடுத்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா மை அப்ளிகேஷன் இஸ் ரன்னிங் ப்ராப்பர்லி. ஓகேவா. ஸோ இப்போ இதில் அவுட்புட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இது அவுட்புட் வந்துட்டு நம்ம அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த டெர்மினலே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 என்னோடய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் என்னோடய அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஜில் டிசைன் பண்ணணும். தட் இஸ் ஃபைன். அதுக்கு முன்னாடி என்னோட MySQL கனெக்ட் பண்ணணும். ஏன்னா MySQL என்னோட டேட்டா எல்லாமே இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் Next.jsல MySQL கனெக்ட் பண்ணதே இல்லை. ஸோ Next.jsல நம்ம வந்து MySQL கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன சிம்பிள் டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஏன்னா மற்ற ரவுட்டிங் பண்ணுறது டேட்டா எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. பட் ரவுட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சாரி டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா எடுக்கிறது அப்படி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மோரோவர் எனக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் எனக்கு SEO முக்கியம். என்னென்ன பேஜுக்கு பிளாக்கு போகிறாங்களோ அந்த பேஜில் டைட்டில் வேணும். ஏன்னா அது பேஸ் பண்ணி கூகுள் வந்து என்னோட பேஜ் எடுத்துக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் மை பேஜ் ஷுட் பி ப்ராப்பர்லி SEO திங். என்ன அதை வந்து இப்போ Next.js நான் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது ஆக்சுவலாக. ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோட இந்த அப்ளிகேஷன் நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ Next.js மை வெப் ஆப் இதான் என்னோடய அப்ளிகேஷன் நேம். ஸோ இதில் வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. ஸோ ஐ திங்க் இந்த ஃபோல்டர்லாம் உங்களுக்கு நிறையவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோல்டர் வந்து நெக்ஸ்ட்டோட ஃபோல்டர். நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிறது நோடு ப்ராஜெக்டோட லைப்ரரி ஃபைல்ஸு. பப்ளிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பப்ளிக் தேவையான ஃபைல்ஸ். அதாவது நீங்கள் பப்ளிக்காக என்னென்ன ஃபைலாம் ஷேர் பண்ணுறீங்களோ ப்ரௌசருக்கு, லைக் உங்கள் இமேஜஸ், உங்கள் CSS ஃபைல், JavaScript ஃபைல், இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த ஃபைலை வந்து இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ SRC அப்படிங்கிறது இதில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். சோர்ஸ் கோட் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதுக்குள்ள நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன், நெக்ஸ்ட் என்வரான்மெண்ட், பேக்கேஜ் லாக், போஸ்ட் CSS, ரீட்மி ஃபைல், TS கான்ஃபிக் ஃபைல் ஆக்சுவலாக. ஓகேவா. ஃபைன். ஸோ இப்போ இதில் டேட்டாபேஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ஐ திங்க் இந்த டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு பார்ப்போம். அவங்க வந்துட்டு இதில் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல. இங்கே செக் பண்ணுவோம். ஸோ Next.js வித் MySQL. இவங்க இதை பற்றி எதுவுமே சொல்லலை. டாக்கர் ஐ திங்க் வெறும் MySQL மட்டும் கனெக்ட் பண்ணுவோம். MySQL. ஓகே. இது வந்து ஐ திங்க் OpenCVக்கு போதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ChatGPT போவோமா. ஸோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் Next.js how to connect Next.js with MySQL. ஓகேவா. ஸோ let's see what it will give. To connect, use Prisma recommended for ORM. ஸோ ஓகே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லைப்ரரி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இனிஷியலைஸ் Prisma சொல்கிறாங்க. கான்ஃபிகர் டேட்டாபேஸ் கனெக்ஷன், டிஃபைன் யுவர் ஸ்கீமா. இதெல்லாம் என்னோடது. ஓகே. மைக்ரேட் டேட்டாபேஸ் இது தேவையில்லை எனக்கு. Prisma client ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ யூஸிங் MySQL. ஓகே.
ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT என்ன சொல்கிறாங்கன்னா 2 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து Prisma அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MySQL 2 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு எது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இது பண்ணியிருக்காங்க. விச் ஒன் யூஸ் சூஸ்? ஓகே, ChatGPT சொல்லி யூஸ் Prisma if you want to use easy to use ORM with migrations type safety. If you prefer direct SQL queries would help you. ஓகே, ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் வெப்சைட் தான். இதில் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஆக்சுவலாக. அதாவது ரொம்ப க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமான டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் இல்லை, பேசிக் டேட்டாபேஸ் தான். ஸோ பேசிக்கு வந்து எனக்கு வந்து ORM யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒரு பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா டெஃபினெட்லி we can go for ORM, ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். பட் இந்த டைமில் வந்துட்டு எனக்கு அது தேவையில்லை, எனக்கு டைமும் இல்லை ஆக்சுவலாக. அது ரொம்ப சின்ன வெப்சைட்ஸ் தான், மேக்ஸிமம் 2 பேஜ் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு ஹோம் பேஜ், டெட் சர்ச் பண்ணுறது எல்லாமே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு நான் அந்த MySQL 2-way டேரக்ட் query யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனாக கண்டிப்பாக நான் ORM போயிருப்பேன். பட் இப்போதைக்கு நான் ORM போல் நான் வந்து ஐ எம் கோயிங் ஃபார் MySQL 2 ஆக்சுவலி ஹியர். ஓகேவா, ஐ திங்க் வி கேன் கோ ஃபார் ஸ்டெப் 2. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை தப்புன்னு சொல்ல வரல. அவ்வளோ பெரிய வெப்சைட்டுக்கு அது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன வெப்சைட்டுக்கு அவ்வளோ பெரிய லைப்ரரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ npm install MySQL 2 இந்த லைப்ரரியை நம்ம அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ChatGPTக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது ஸ்டாப் பண்ணாமல் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இட்ஸ் ஆல் யுவர் விஷ். என்னோடய அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு நான் வந்துட்டு இந்த லைப்ரரி நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். எஸ், இந்த லைப்ரரி டப்புன்னு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஆக்சுவலாக. ஓகேவா, சூப்பர். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லிப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி db.jsன்னு போட சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோ க்ரியேட் பண்ணோன்னே நான் இந்த ஃபைலை db.js அப்படின்னு சொல்லிட்டு என் அப்ளிகேஷனில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே க்ரியேட் பண்ணுவோம், இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ கான்ஃபிக் நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கான்ஃபிக்கில் நான் வந்து db.js. ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே இந்த என்ன சொல்லியிருக்காங்க, இதை வந்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு பேஸ்ட் திஸ் ஒன். சூப்பர், Ctrl+C Ctrl+V. ஓகேவா, என்ன இதான் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கைஸ் ஆக்சுவலாக இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வந்து நம்ம பேசிக்காக அந்த இதெல்லாம் பார்த்தோம். பட் ஹவவர் நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வர் சைட் ரன்னிங். ஏன்னா நமக்கு வந்து SEO அப்படிங்கிறது முக்கியம். அப்படிங்கிறனால நம்ம பண்ணுறது எல்லாமே சர்வர் சைட் பேஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் JSல வந்து சர்வர் சைட் ரெண்டர் பண்ணுறதுக்கு நம்ம பேஜஸ் அப்படிங்கிற டேரக்டரி க்ரியேட் பண்ணோம். ஆனால் நம்ம இது எங்கே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல. ஸோ நம்ம பேஜோட ரூட் டேரக்டரிக்குள்ளே நம்ம வந்து பேஜஸ் அப்படிங்கிற டேரக்டரி க்ரியேட் பண்ணணும். இந்த நேம், இந்த ஃபோல்டரோட நேம் வந்து இப்படி தான் இருக்கணும். நமக்கு சர்வர் சைட் ரெண்டரிங் வேணும் அப்படின்னா. இல்லை நீங்கள் ரியாக்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி நார்மலாக ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இந்த சோர்ஸ் டேரக்டரியில் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் உங்களுக்கு வந்து சர்வர் சைட் ரெண்டரிங் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா தென் we should go for pages directory. ஸோ பேஜஸ் டைரக்டரி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து will consider this pages consider as a சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ பேஜஸ் டைரக்டரி அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2 பேஜ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் JS அப்படின்னு சொல்லிட்டு மேபி இது வந்து வேணால் இப்போ நான் ரிமூவ் பண்ணிடலாங்க. ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேஜஸ் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 டேரக்டரி நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பேஜஸ் டைரக்டரி அப்படிங்கிற டேரக்டரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த டேரக்டரிக்குள்ளே போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஹோம் JS அப்படிங்கிற ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த ஃபைல் நேம்லாம் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எப்படிலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ home.js ஆக்சுவலாக. ஓகேவா, ஒரு நிமிஷம். ஓகே, home.js அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்துட்டு ரியாக்டில் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுவோம்ல, ஸோ அதே போலயே நான் வந்து காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் இந்த home.jsக்குள்ளே. ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து எகெயின் இது ஒரு நார்மல் சிம்பிள் ஃபைல் தான், இதில் வந்து எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டேன். இது ப்ரௌசரில் போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட் வரும் /home அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இருங்க நான் ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய அவுட்புட்டில் வந்து இந்த ஹோம் பேஜ் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக வரது ஆக்சுவலாக. இன்கேஸ் இதில் நான் எதாவது சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபைல் நேம் வந்து ஹோம் JS இருக்கணும், அப்போ தான் ஹோமுக்கு வந்து பாயிண்ட் ஆகும்போது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஹோம் அப்படிங்கிறத நான் ஸ்மாலில் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாகவே நான் என்ன சேஞ்ச் பண்ணேன்னா வரும். இந்த ஃபைலேருந்து வருது ஆக்சுவலாக. இப்போ இதில் போய்ட்டு நான் சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்லி த சேஞ்ச் வில் கம். ஓகே, இது வந்து சர்வர் சைட் ரெண்டரிங்கோட ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படின்னா நம்ம கொடுக்குற டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனமிக்காக ரெண்டர் ஆகும். கரெக்டாக, ஸோ ஏற்கனவே வந்து MySQL நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் இன்ஸ்டால் பண்ணுறோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான கோடு வந்து நம்ம எங்கேயோ பழைய இடத்துல ஒருத்தர் பண்ணியிருந்தோம். அது எங்கே இருக்குன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருந்தேன். ஸோ கைஸ் ஆக்சுவலி என்னென்னா அந்த DB ஃபைல் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இந்த இடத்துல வச்சுட்டேன். விச் மீன்ஸ் என்னோட பேஜஸ்க்குள்ளே நான் வந்து என்னோட DB ஃபைலில் கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னோட ஹோம் JSல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இருங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்த கெட் சர்வர் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக கரெக்டாக. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு என்னோட டிபி இம்போர்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதே கான்ஃபிகரேஷன் தான். ஸோ அதே டிபின்னு கொடுத்துட்டு இதில் வந்து என்னோட டேட்டாபேஸ்லாம் கொடுத்துட்டு ஐ திங்க் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கான்ஃபிகரேஷனை நான் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டேன். இங்கே இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து செலக்ட் என்னோட டேபிளில் இருக்க 2 காலம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் எத்தனை காலம் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது டைட்டில் அண்ட் கண்டென்ட். இந்த 2 காலம் மட்டும் என்னோட டேபிளில் இருக்குது. ஸோ ஐ திங்க் இதை நம்ம காலையிலேயே அந்த இம்போர்ட் பண்ணுற இடத்துல பார்த்துருப்போம், பட் ஐ வில் ஷோ யூ ஒன் மோர் டைம். ஓகே, ஸோ என்னோட பிளாகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் என்னோட என் டேபிள் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஐ திங்க் எங்கள் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா. இதில் வந்து டைட்டில் அண்ட் கண்டென்ட் இது 2 தான் எனக்கு வேணும் இப்போதைக்கு. ப்ளஸ் வந்து இந்த இமேஜ் நேம் வேணும் ஆக்சுவலாக, ஏன்னா அந்த இமேஜ் தம்ப்நெயில் இமேஜ் ஆக்சுவலாக. ஸோ இது 2மே எனக்கு வேணும் அப்படிங்கிறனால ஓகே இதையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய செலக்ட் கொரியில் டைட்டில் கண்டென்ட் கமா மெயின் அண்டர்ஸ்கோர் இமேஜ் அண்டர்ஸ்கோர் நேம் ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த டேட்டாவை நம்ம வந்து எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு வேரியபிளை வச்சுட்டு நான் வந்து இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சர்வர் சைட் ப்ராப்ஸ்லேருந்து கொடுக்குறேன். இது கொடுத்தா என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட யூஐக்கு டேரெக்டாகவே இந்த டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆயிரும். இதை வந்து நம்ம லூப் பண்ணி நம்ம பேஜில் வந்து காட்டிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னோடய பேஜோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதனோட பேஜோட அவுட்புட் ஆக்சுவலாக. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா பேஜ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேஜில் வந்துட்டு இங்கே வந்து என்னோடய அவுட்புட் இருக்கும், இங்கே வந்து என்னோடய இது இருக்குது ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் ஓகே இந்த சினாரியோவில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த டேட்டா இங்கே வந்தது இல்லை, இது வந்து எனக்கு வந்து டேட்டா அப்படிங்கிற இந்த வேரியபிளை நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் தான் நான் வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ இந்த டேட்டாங்கிறது இங்கே கொடுத்துருக்கனால இங்கே கொடுக்குறேன். இன்கேஸ் வேறு ஒன்று கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு டிவ்வில் கொடுத்து இந்த டிவ்வை வந்து நான் வந்து ஒரு சிம்பிளாக மேபி டிவ் கூட வேணாம், நம்ம ஒரு H1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே வந்து ஒரு கர்லி பிரேஸ் கொடுத்துட்டு நம்ம ரியாக்ட் மேப் மெத்தட் யூஸ் பண்ணோம்ல அதே தான். ஸோ டேட்டா டாட் மேப் ஓகேவா. ஸோ இந்த டேட்டா டாட் மேப்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜேஸில் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஓகே ஸோ இந்த டேட்டா வந்துடும். இதுக்குள்ளே வந்து நம்ம 2 ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். ஒன்று வந்து என்னோடய இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட், இன்னொன்று வந்து அதோட கீ ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நான் பிளாக் அப்படிங்கிறனால பிளாக்னு கொடுத்துட்டேன், பிளாக் கமா இண்டெக்ஸ் ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ இந்த பிளாக் அப்படிங்கிறது இப்போ என்னோட டேட்டாபேஸில் 100 ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த பிளாக் வருது 1 2 3 4 அந்த ஒவ்வொரு ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் நம்மளுக்கு. 100 டைம் வந்து இந்த மேப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒவ்வொரு டைம் வரும்போது இந்த பிளாக் வந்து எந்த ரோ இருக்கோ அந்த ரோ வந்து எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு HTML ரெடி பண்ணணும் ஒவ்வொரு ரோக்கும். அதை H1 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து ஓப்பன் கர்லி பிரேஸில் பிளாகோட டைட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும், பிளாகோட டைட்டில் ஓகேவா. ஸோ எஸ் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டிபியில் வந்து எல்லா ரெக்கார்டும் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருச்சு ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ நமக்கு வந்து தெரியும் ரியாக்டில் வந்து கீ கொடுக்கணும். ஸோ கீ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு கான்ஃபிகரேஷன் பர்பஸ்க்காக ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். இப்போ நம்ம டிபிலேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒர்க் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ நம்ம பிளாகுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டைட்டில் மட்டும்தான், கண்டென்ட் எதுவுமே தேவையில்லை ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ விச் இஸ் ரெடி ஆக்சுவலி ஹியர். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போகணும், இதோட பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து டேரெக்டாக இப்போ நான் பிளாகை வந்து என்னோடய வெப்சைட்டில் எழுத போகிறது கிடையாது. முன்னாடி எழுதிட்டு இருந்தேன், இப்போ வந்து எனக்கு அது டைம் இல்லை. நான் வந்து மேக்ஸிமம் என்னோட பிளாக் எல்லாமே லிங்க்டின்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து யூடியூப்ல வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்னன்னா இதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து யூடியூப் ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு லிங்க்டின் ரீடைரக்ட் ஆகணும். அவ்வளோதான், ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான். இதில் வந்து எனக்கு அதே போல் கேட்டகரி கிளிக் பண்ணால் அந்த கேட்டகரி வந்து ஃபில்டர் ஆகணும். இப்போ நோடுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோடு வரணும், ஜாவான் கிளிக் பண்ணால் ஜாவான் வரணும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம டிபியில் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ எப்பவுமே சொன்ன மாதிரி இதில் வந்து ஏற்கனவே மைக்ரேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வி ஹவ் டு பி வெரி காஷியஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே போகலாம். இந்த டேட்டாபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் அதோட கண்டென்ட். இதில் வந்து ஒன்று இருக்குது, ஈஸ் பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாக் ஒன்று வச்சிருக்கேன். ஈஸ் பப்ளிஷ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் வந்து டெம்பரரியாக நான் ரைட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த டைமில் வச்சுருந்தேன். இப்போ வந்து இதெல்லாம் தேவை கிடையாது, பட் ஸ்டில் இட் இஸ் ஃபைன். பட் ஹவவர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க்டின் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் நிறைய இடத்துல எழுதிட்டுனால நம்ம வெறும் லிங்க்டின் மட்டும் வச்சுக்க முடியாது. இதில் வந்து நம்ம யூடியூப் வீடியோவும் போடுற மாதிரி இருக்கும். அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இடத்துல பிளாக் எழுதினாலும் அதோட லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம்ல, இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லி தோன்ற மாதிரி இருக்குது. பட் ஹவர் இங்கே வச்சுப்போம், இனிமேல் இது நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இந்த இமேஜ் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும், தட் இஸ் ஃபைன். என்றைக்கு ஆட் பண்ணியிருக்கோம், பப்ளிஷ் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு.
ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் இன்னொரு ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். அது என்ன காலம்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப். ஆக்சுவலாக இந்த டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது யூடியூபா இல்லை வந்துட்டு லிங்க்டின்னா இல்லை வேறு எங்கேயாவது வருதா அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறதுக்காக ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் வந்து ஈனம் கூட வச்சுக்கலாம். எனுமரேஷன் அப்படிங்கிறது என்ன, ப்ரீடிஃபைன் டேட்டா டைப். ஆக்சுவலாக இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து லிங்க்டின் பேஸ் பண்ணதா, ஆர் இது வந்து வேறு என்ன யூடியூபா, ஸோ ஆர் எனி அதர் வெப்சைட்ஸ். அதுக்கு வந்து வெப்சைட் மட்டும் பேர் வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம். இது சும்மா ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த செட்டில் தான் நான் கொடுக்க முடியும் ஆக்சுவலாக. நான் இன்கேஸ் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இதில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. ஃபைன். இப்போ ஐ திங்க் பை டிஃபால்ட் அது நல்லதாக இருக்கும், ஏன்னா எதுவுமே நான் கொடுக்கல ஆக்சுவலாக. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு இது ஃபுல்லாக நல்லதாக இருக்குது. இந்த டைப் அப்படிங்கிறது எது சம்மந்தமான வெப்சைட் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ நான் கொடுக்குற பிளாகோட கண்டென்ட் அப்படிங்கிறது என்னோட லிங்க்டின் போகணுமா, என்னோட யூடியூப் போகணுமா, இல்லை வேறு ஏதாவது வெப்சைட் போகணுமா அப்படிங்கிறது இந்த டைப்பில் வந்து கொடுத்துடலாம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அதோட லிங்க், ஐ திங்க் இந்த லிங்க்டின் லிங்க் அப்படிங்கிறது இனிமேல் தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு காமன் லிங்க் அப்படிங்கிற பேர் மாற்றிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் லிங்க் இருக்குது. ஏன்னா முன்னாடி நான் எக்னஸ் நம்ம லிங்க்டினில் மட்டும்தான் எழுதிட்டு இருந்தேன். பட் இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் ஆக்சுவலாக. அவ்வளோதான். இது வந்து எந்த லிங்காக இருந்தாலும், யூடியூபாக இருந்தாலும் இதுக்குள்ளே தான் வரும், லிங்க்டின் இருந்தாலும் இதுக்குள்ளே தான் வரும், இல்லை வேறு எங்கேயா இருந்தாலும் இதுக்குள்ளே தான் வரும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு அப்ளை அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சா? ஃபைன். ஸோ இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இன்னொன்று முக்கியமானது, இதில் வந்து கேட்டகரி கொடுக்கணும் ஆக்சுவலாக. இது வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளது, நோடுக்குள்ளதா, ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளதா? எஸ், அதை நான் யோசிச்சுட்டேன், மறந்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் கொடுக்கலாமா, இல்லை கேட்டகரி என்ன நேம் கொடுக்கலாம்? அதுக்கு ப்ரோக்ராமிங்காக கொடுக்கலாமா, எது சம்மந்தமான ப்ரோக்ராமிங் ஆக்சுவலாக, இல்லை வேறு ஏதாவது கோடிங் கேட்டகரி, இல்லை கேட்டகரி என்ன நேம் கொடுக்குறது இதுக்கு ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி வைப்போமா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஐ திங்க் ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்கோர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓகே, இட்ஸ் ஃபைன் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஐ கோ வித் திஸ் திங். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஈனம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா இது வந்து ஈனமரேஷன் அப்படிங்கிறதுல நான் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜாவாவோட பிளாகா. ஓகேவா? ஆனால் இதில் ஈனமில் என்ன பிரச்சனை, புதுசாக அதை ஆட் பண்ணுறதுனா நான் டிபிக்கு வந்து ஆட் பண்ணணும், அதான் கடுப்பு. ஃபைன். ஸோ ஜாவாவா, அப்படி இல்லைனா HTML, அப்படி இல்லைனா CSS, அப்படி இல்லைனா வந்து இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், அப்படி இல்லைனா ஜாவா, அப்படி இல்லைனா Node.js, வேறு என்ன MySQL, வேறு ஏதாவது நான் பண்ணுவேன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS, பைத்தான் இப்போதைக்கு பண்ணல, பட் போட்டு வச்சுப்போம். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ இதான் வந்து இதோட எனுமரேஷன் ஆக்சுவலாக. ஸோ இந்த லாங்குவேஜஸ் தான் நம்ம இந்த இதில் சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஜாவா, HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட், திருப்பி அகைன் ஜாவா இது கொடுத்துருக்கேன், இது தப்பு ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Node.js, MySQL, பைத்தான் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த லாங்குவேஜ் தான் எனக்கு ஃபில்டர் பண்ணுறேன், அந்த இதில் வரும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நான் அப்ளை கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படியே தெரியுது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிபியில் நான் இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து புது காலமாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த செக்ரிகேஷனில் நான் வந்து அப்படியே டம்பாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நான் அதை ஸ்பிளிட் பண்ணுறேன், எந்தெந்த பிளாக் தான் எழுத போகிறேன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஃபைன். இதுவுமே வந்து என்னோட செலக்ட் கொரியில் இருக்கணும், அந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எந்த கேட்டகரியோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையுமே வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? தட்ஸ் இட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மெயின் இமேஜ் நேம் கம்மா கொடுத்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைட்டில் கிடையாச்சு, கண்டென்ட்டு, மெயின் இமேஜ் நேம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஐ திங்க் இந்த கண்டென்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இதை எடுத்து விட்டுடலாம். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா லிங்க் கொடுக்கலாம் ஆக்சுவலாக. எஸ், லிங்க் தான் முக்கியமானது. ஏன்னா எதை கிளிக் பண்ண எங்கே போகணும் அப்படிங்கிற லிங்க்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பு தேவைப்படுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் சும்மா எடுத்து வச்சுப்போம். அது லிங்க்டினோடதா, அந்த யூஆர்எல் வந்து லிங்க்டினோடதா, இல்லை யூடியூபோடதா, இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டோடதா அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். ஐ திங்க் செலக்ட் டைட்டில், லிங்க், டைப்பு, மெயின் இமேஜ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்.
ஓகே, ஐ திங்க் இதுக்கப்புறம் நம்ம எதுவும் ஆட் பண்ண இது தேவைப்பட்டால் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா பிளாகோட டைட்டில் மட்டும் எடுத்துக்கோம். இதில் வந்து ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன இமேஜோட நேம் இருக்குது, ஆனால் இமேஜ் இல்லை, இன்னும் ரெடி பண்ணலாம் ஆக்சுவலாக. அது எல்லாமே அந்த சர்வரில் தான் இருக்கும். ஓகே ஃபைன், இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ திருப்பி போயிட்டு அவுட்புட்டில் எந்த சேஞ்சுமே இருக்காது, அப்படியே இந்த டைட்டில் மட்டும் அப்படியே தான் இருக்கும். ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக் டு அவர் பேஜ். இதில் வந்துட்டு இப்போ நம்ம HTML இன்டெகிரேட் பண்ணணும். HTML இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஒன்று டவுன்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு freecss.com சொல்லிட்டு ஒரு யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் அடிக்கடி நிறைய டெம்ப்ளேட் இது வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதை வந்து இங்கே சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து இதில் blog அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? மேட்ச் எனி டைம் கொடுத்துட்டு ஓகே வந்துச்சு. இதில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அதோட கேட்டகரி இங்கே இருக்கும், இங்கே இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நான் வரும் அது. ஓகேவா? ஸோ இந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நமக்கு எது நம்ம திங்க் பண்ணுற திங்கிங் எது சூட்டபுளாக இருக்கோ அந்த டெம்ப்ளேட் எடுக்கணும் நம்ம. ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஒரு 4 ஸ்கொயராக இருந்து அதில் கிளிக் பண்ணி போகிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடிலாம் எனக்கு இந்த ஸ்லைடர் இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. திங்க் இது நல்லாயிருக்கா? லைவ் டெமோ. ஓகே, இது வீடியோ பேஸ்ட் வெப்சைட் போல். ஓகே, இது எல்லாமே ஃபுல்லாக வீடியோவாக இருக்குது. ஸோ வீடியோ பேஸ்ட் வெப்சைட்னால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பிளாகை. பட் இப்போதைக்கு நம்ம அது கிடையாது. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். ஏதோ கட்டமாக இருக்குது. 21 டெவலப் பண்ணுது லைவ் டெமோ. ஓகே, ஸோ இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மேலே ஒரு லோகோ இருக்குது, அதுக்கு பற்றின ஏதோ லோகோ டேக் இருக்குது, கீழே மெனு இருக்குது, அதுக்கப்புறம் கட்டமாக ஏதோ கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே போகுது. திஸ் இஸ் ஃபைன் ஆக்சுவலி. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்டாக்ட் இருக்குது, பிளாகுன்னு தனியாக தான் வச்சுருக்காங்க. ஓகே, இது நமக்கு தேவையில்லை. பட் ஹவர் இது வச்சுருக்காங்க. ஷாப்புன்னு சொல்லி போட்டால் ஏதோ இது பண்ணியிருக்காங்க. எபோட்குள்ளே போனால் ஓகே திஸ் இஸ் ஃபைன். ஹோம்குள்ளே போனால் திஸ் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வெப்சைட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த எல்லா கேட்டகரியுமே இதில் இருக்குது. விச் மீன்ஸ் மேலே ஒரு லோகோ, கீழே வந்து என்னோடய லிஸ்ட் ஆஃப் மெனூஸ், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பாக்ஸில் ஒவ்வொரு தம்ப்நெயில், இந்த தம்ப்நெயில் கீழே என்னோடய பிளாகோட டைட்டில் ஆக்சுவலாக, கீழே வந்து அதோட கேட்டகரி, ப்ளஸ் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக என்னோடய லாங்குவேஜஸ் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபில்டர் ஆகணும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ திங்க் திஸ் டெம்ப்ளேட் இஸ் ரெடி ஆக்சுவலி. ஸோ இதை நான் அப்படியே எடுத்து என்னோட SSRக்குள்ளே கொடுக்க போகிறேன். விச் மீன்ஸ் என்னோட Next.jsல இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு ஓகே, இது டேரெக்டாகவே இந்த இடத்துல வந்துருச்சு. ப்ராஜெக்ட்ஸ் போகலாம். என்னோட நெக்ஸ்ட்டில் என்னோட மை வெப்சைட்ஸ் எங்கே இருக்குது, பர்சனல் வெப்சைட், இங்கே போய்க்கோங்க. இங்கே போய்ட்டு ஓகே, இங்கே போய்ட்டு என்னோடய டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த டெம்ப்ளேட்டே நம்ம ஃபைன். ஸோ இந்த பிளாகில் இது இருக்குது. இப்போ இந்த பிளாக் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம இது பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் டெக்ஸ்ட்டாக என்னென்னு தெரியல. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது டெக்ஸ்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது டெக்ஸ்ட்டாக இருந்தால் சூப்பர் ஆக்சுவலாக. ஃபைன், இவங்க ஏதோ ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஆனால் இந்த வெப்சைட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ இந்த வெப்சைட்டை நம்ம அப்படியே இன்டெகிரேட் பண்ணலாம். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ நமக்கு தேவை ஒரே ஒரு ஹோம் பேஜ் மட்டும்தான். தென் வந்து எனக்கு ஒரு கான்டாக்ட் பேஜ் வேணும். நெக்ஸ்ட் வந்து என்னை பற்றின ஒரு எபோட் பேஜ் ஆக்சுவலாக மொத்தம் 3 பேஜ். பட் மெயின் பேஜ் அப்படிங்கிறது என்னோட ஹோம் பேஜ். இப்போ அதான் நம்ம டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட டெம்ப்ளேட்டுக்கான CSS அதை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா பப்ளிக் டைரக்டரிக்குள்ளே போடணும். ஏன்னா அங்கேருந்து என்னோடய CSS வந்து லோட் ஆகும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் போய்ட்டு இந்த டெம்ப்ளேட்டோட CSS இங்கே இருக்குது. இதை மட்டும் காப்பி பண்ணி நான் இந்த பப்ளிக் டைரக்டரியில் போட்டுக்கிறேன். அதே போல் இந்த டெம்ப்ளேட்டுக்கு JavaScriptலாம் தேவை கிடையாது. ஏன்னா அது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் JavaScriptை நான் இக்னோர் பண்ணிக்கிறேன். ஒன்லி CSS மட்டும் தான் நமக்கு வேணும் ஆக்சுவலாக. ஓகேவா? இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டெம்ப்ளேட்டுக்கான index.html இதான் ஃபஸ்ட்டு ஃபைல் ஆக்சுவலாக. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்க கண்டென்ட்டில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட கண்டென்ட். இதை அப்படியே காப்பி பண்ணி என்னோடய பேஜுக்குள்ளே கொடுக்குறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ இதான் இதோட கண்டென்ட்டு. இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸிஸ்டிங் என்னோடய பேஜ் நம்ம பண்ணோம்ல, இந்த கண்டென்ட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து என்னோடய கண்டென்ட்டை ஃபுல்லாக அப்படியே கொடுத்துக்கிறேன். நமக்கு தெரியும் ரியாக்டில் வந்து நிறைய எரர்ஸ் வரும் HTML பேஸ் பண்ணும்போது. ஸோ இதில் இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனாக நம்ம இதில் ஒர்க் ஆகாது. ஸோ விச் மீன்ஸ் இந்த நெக்ஸ்ட் வித் ரியாக்டில். ஸோ அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். அவ்வளோதான் நினைக்கிறேன். பட் இது வந்து எடுத்த உடனே வராது. இதுக்கு நமக்கு தெரியும் நமக்கு வந்து இந்த லிங்க்கெல்லாம் ஆட் பண்ணணும். பட் இந்த லிங்க் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா இந்த டைரெக்டாக இந்த CSSஐ காப்பி பண்ணி அப்படியே என்னோடய Home.jsக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். இது நல்லாவாக இருக்கும் இதுக்குள்ளே கொடுத்தது.
ஓகே, பட் ஐ டோன்ட் நோ திஸ் இஸ் ஃபேர் எனஃப் டு கோ. நான் என்னோடய CSS அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த பேஜில் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து டேரெக்டாக பப்ளிக் டைரக்டரியில் ஓகே. ஸோ கேஸ் வந்துச்சு, நான் தான் தப்பாக கொடுத்துட்டேன். ஃபைன், ஓகே கொடுத்தாச்சு, ட்ரை பண்ணுவோம். ஓகே, அவுட்புட் அல்ல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்குது. நமக்கு வந்து இது ஹரிசாண்டலாக 1 by 1 வரணும் ஆக்சுவலாக. அதே போல் 1 to நெக்ஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்டில் ஒரு இமேஜ் 2-3 இமேஜ் ஆட் பண்ணுவோம். நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரீ இமேஜஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நான் வந்து டைம் இல்லை எனக்கு. ஏதோ ஒன்று இமேஜ் ஃபஸ்ட் செக் பண்ணது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரு ரேண்டமாக ஒரு 2-3 இமேஜ் ஆட் பண்ணி என்னோடய சைட்டில் லோட் பண்ணி அதை வந்து அங்கேருந்து எடுத்து போனோம் ஆக்சுவலாக. ஓகே, இதை வந்து சேவ் இமேஜ். இந்த இமேஜ் எடுத்துகிட்டு போய்ட்டு என்னோடய வெப்சைட்டோட பப்ளிக் டைரக்டரி இருக்குல்ல, அந்த பப்ளிக் டைரக்டரியில் நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணிடலாம். இமேஜஸ் அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ளே இதை வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஓகேவா? டால்ஃபினோட 1.jpg. ஓகேவா? இது ஒரு ஃபைல் ஆக்சுவலாக. அதே போல் ரேண்டமாக எடுப்போம். இது ஒரு பேபி இருக்குது. ஓகே, லிட்டில் கேர்ள் டவுன்லோடு. ஓகேவா? ஸோ இவங்க இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 இமேஜை மட்டும் நான் என்னோடய சைட்டில் வந்து வச்சுக்கிட்டேன். நான் ஆக்சுவலாக என்னோடய பப்ளிக் டைரக்டரியில் இவங்க 2 பேர் இருக்காங்க. அதாவது 1.jpg, littlecart.jpg. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 டெம்ப்ளேட்டுக்கு நான் ஆட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? 2 பிளாகுக்கு நான் ஆட் பண்ணுறேன் கண்டென்ட்டில். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பிளாக். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய இமேஜ் நேம். ஓகே, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1.jpg அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 1.jpg. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து little_girl.jpg. ஓகேவா? ஸோ இது 2 மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் கண்டென்ட் எனக்கு தேவை கிடையாது. ஸோ மற்ற எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா மற்றக்கு இமேஜ் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக எதாவது எரர் வரும். ஸோ அதனால் வந்துட்டு இதை நான் ஹேண்டில் பண்ணல. தட்ஸ் ஃபைன். ஓகே, இப்போ இந்த இமேஜெலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். பெருசாக ஒன்று பண்ணலாமா? எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஜேபிஜி அப்டேட் பண்ணி விட்ருவோமா? ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். அப்டேட் blog set main_image_name equal to 1.jpg. ஓகேவா? ஸோ வேர் கண்டிஷன் கண்டிப்பாக கேட்கும். ஐடி ஈக்குவல் டு greater than 1 அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேஃப் மோட் அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க அது. ஸோ கொடுத்துட்டு ஆச்சு, ஏன் வர மாட்டேது? ஓகே, கொடுத்துட்டேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பிளாக். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய சைட்டில் வந்துட்டு நான் என்னோடய பிளாகை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எக்ஸிட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகே, இதில் வந்து எல்லா இமேஜும் 1.jpgன்னு கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக, விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஆக்சுவலி ஃபைன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னோட டெம்ப்ளேட்டோட ஃபைல் இருக்குல்ல, இந்த கண்டென்ட் வந்து இங்கே இடத்துல இருக்குது. எங்கே அவங்க ஒரு லிங்க்கு. ஓகே, நம்ம வந்து ஒன்று மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா ஒன்றுங்கிறது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக வச்சுப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம். ஒன்று மட்டும் இருக்குது. ஓகே, இந்த ஒன்று மட்டும் நமக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஃபைனா? ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே போட்டால் இந்த மேப் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, சூப்பர், ரெடியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மேப் ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம பிளாக் எல்லாமே இப்போ ஒரு லேஅவுட்டாக ரெடி ஆகும் ஆக்சுவலாக, ஆட்டோமேட்டிக்காகவே ரெடி ஆகும். ஸோ இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் இந்த நெக்ஸ்ட் ஜேஎஸ் ஆக்சுவலாக. டேட்டா வந்தோடனே அப்படியே எடுத்து நீங்கள் அந்த லூப்பில் கொடுக்கும்போது, இப்போ நீங்கள் 1000 பிளாக் இருக்குது அப்படின்னா உடனே அந்த பிளாக் எல்லாம் க்ரியேட் ஆகும் இந்த இடத்துல. இப்போ நான் வந்து இந்த ரிட்டர்னில் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டாலாம் ரெடி ஆகும். பட் ஒன்லி திங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த பிளாகோட டேட்டா மட்டும் நான் இந்த இடத்துல கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதோ சன்செட் பீச்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது தேப்பா ரிமூவ் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா?
நம்ம தெரியாமல் ஏதோ ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால எப்போவுமே ரிமூவ் பண்ணும்போது பார்த்து ரிமூவ் பண்ணணும் நம்ம. ஸோ ஓகே, ஏதோ கிளாஸ் நேம் இருக்குது, அதுவும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபைன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இமேஜ் வந்துட்டு இப்போ ரெடி பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து என்னோடய இமேஜ் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா, பப்ளிக் டைரக்டரியிலேருந்து இமேஜஸ் அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ளேருந்து என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா பிளாகில் இருக்கும். பிளாகில் வந்துட்டு மெயின் இமேஜ் நேம் இருக்கும். ஆக்சுவலாக மெயின் _image நேம், இதான் வந்து என்னோடய நேம் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பிளாகோட டைட்டில் ஆக்சுவலாக அது எங்கே கொடுக்குறது அப்படின்னா இந்த இடத்துல கொடுப்போம் நம்ம. ஸோ இதான் வந்து என்னோடய பிளாகோட டைட்டில். தென் வந்து இன்னும் 2-3 இது இருக்குது, பட் இதை மட்டும் கொடுப்போம் நம்ம. இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே போல் நம்மளோட இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஓகே, சேவ் பண்ணிக்கிறோம். திருப்பி நம்ம இங்கே போகிறோம். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். எரராக வரணும். ஓ சூப்பர். வந்துச்சா? கைஸ் வந்துருச்சு ஆக்சுவலாக. அது பாருங்கள், என்னோடய கண்டென்ட்டு, என்னோடய இது ஓகே. பட் இமேஜ் மட்டும் லோட் ஆகலை. ஒய் உள்ள இமேஜோட நேம் வந்து ஓகே கரெக்டாக லோட் ஆகலை. ஏன் அப்படின்னா ஒரு ரோலை இது இப்படி கொடுக்கணுமா, கான்கார்டினேஷன் மாதிரி கொடுக்கணுமா? ஐ திங்க் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பர் வந்துரு. சூப்பர் கைஸ் வந்துடுச்சு. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இது இருக்குல்ல, இது 3 இப்போ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், இது தேவையில்லை. சூப்பர். ஹவு டு பிகம் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். சூப்பர் கைஸ். ஸோ இப்போ என்னோடய பிளாகில் இருக்க கண்டென்ட் எல்லாமே இங்கே ரெடி ஆயிடுச்சு. இமேஜ் மட்டும் மாறணும், பட் அதை மாற்றிக்கலாம் நம்ம ஆக்சுவலாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா கண்டென்ட்டுமே வந்துருச்சு. பட் ஆனால் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கே. அங்கே நிறைய கண்டென்ட் இருந்த மாதிரி இருந்தது. ஃபைன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாமே 1 by 1 இருக்குது. இதுக்கு வந்து இது வந்து எல்லாமே நமக்கு வந்து 1 by இது ஒவ்வொரு ரோவாக க்ரியேட் ஆகணும் கரெக்டாக. அதுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சுக்கு இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தா எல்லாமே சரியாயிரும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேரண்ட் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஏதோ ஓகே இவங்க ஏதோ இதை வச்சு பண்ணியிருக்காங்க, சம்திங் லைக் இது. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேரண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகே, அதே போல் ஃப்ளெக்ஸ் ரேப்பில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோ ரேப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதே போல் வித் வந்து இதுக்கு வந்து நான் 80% கொடுக்குறேன். விச் மீன்ஸ் இந்த பேரண்ட் வந்து 80% தான் எடுத்துக்கணும். ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் வந்துட்டு காலம் ரிவர்ஸ் ரோ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இது கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய சில்ட்ரனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். எங்கே இருக்குது என்னோடய சில்ட்ரன், அதாவது இந்த டிவோட சில்ட்ரன் ஆக்சுவலாக. ஓகேவா, ஓகே. இதுக்கு வந்து வித் 30% கொடுத்துருக்காங்க. நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். இது வருமே வித் 30%னாலும் 30னா அப்போ 32 30 இது கரெக்டாக ஒர்க் ஆகுமே. இது ஆக்சுவலாக ஏன் ஒர்க் ஆகலை, என்ன பிரச்சனை? டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு ஒரு ரேப் கொடுக்கணுமா? சூப்பர். ஓகே ஓகே. ஸோ கைஸ் ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்து ஃப்ளெக்ஸ் ரேப்பில் ரேப்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் டைரெக்ஷன். ஓகே, இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ கொடுக்கும்போது எனக்கு இது 3 கூட வருவேன், ஏன் வரல? ஓகே, பட் ஹவர் ஃபஸ்ட் நம்ம இதை மட்டும் ரெடி பண்ணிடலாம். அடுத்து நம்ம அடுத்தது ஃபர்தராக போவோம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு எங்கே ரெடி ஆகிட்டுருக்கு ஆர்டிக்கிள் இங்கே தான். ஸோ இதில் வந்து ஸ்டைல் நான் இங்கேயே இன்லைனில் எழுதுகிறேன், பட் விச் இஸ் வெரி ராங். பட் ஹவர் இந்த டைமில் இப்போதைக்கு நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அதே போல் ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் தேவையில்லை, ஃப்ளெக்ஸ் ரேப் கொடுக்கணும். ஃப்ளெக்ஸ் ரேப் இது வந்து என்னென்னா கீழே போகணுமா இல்லை ஒரே லைனில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரேப்னு சொல்லி கொடுக்குறேன். விச் மீன்ஸ் இட் ஹேஸ் டு கோ நெக்ஸ்ட் லைன் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ கொடுத்துட்டேன். அவ்வளோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இது அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இதான் நார்மல் அவுட்புட். ஓகேவா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகோட அவுட்புட். எந்த சேஞ்சுமே இல்லாமல் அப்படியே நம்ம சோர்ஸ் கோட் அப்படியே ரெண்டர் ஆகுது. இதோட அவுட்புட் இப்படி தான் வருது. என்னோடய பிளாக் எங்கே ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேவா, ஃபைன். ஸோ விச் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் ஆக்சுவலாக. பட் மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னும் 2 சைடு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. எதுக்கு இந்த ஸ்பேஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக்சுவலாக? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல கூட இந்த ஸ்பேஸ் எதனால இந்த ஸ்பேஸ் வருதுன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ எப்போயுமே ஒரு வெப்பேஜை வந்து நம்ம ஸ்பேஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு செக் இட் இந்த பேர் என்ன, இதோட இதில் தான் செக் பண்ணணும். நம்ம இன்ஸ்பெக்டில் தான் பார்க்கணும். ஸோ இன்ஸ்பெக்டை வெளியே எடுத்தால் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுவுமே நான் செக் பண்ணணும். ஸோ ஃபைன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எங்கேருந்து வருது? ஓகே,
இதை கண்டுபிடிக்க முடியும்னா டக்குன்னு இதை எடுத்து போட்டுருங்க. ஓகே ஓகே மெயின் ப்ரைமரி பிஃபோர் கண்டென்ட்டு. ஓகே ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த கண்டெய்னரே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த கண்டெய்னரோட சைஸே அவங்க இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஸ்பேஸ் இவ்வளோ பெருசாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது இவ்வளோ பெருசாக இருக்கும்போது 100% கொடுத்துட வேண்டியதானே, அட்லீஸ்ட் ஒரு 80%. 80 எஸ். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். 80% கொடுத்துட்டா இது இப்படி இருக்குது. இந்த பிளாக் இவ்வளோ பெருசாக இருக்கிறது ஓகே தான் ஆக்சுவலாக. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எங்கே கொடுத்துருக்காங்க, ஐ திங்க் இது அப்படியே நம்ம மாற்றிடலாம். 80% style.cssல லைன் நம்பர் 139. ஸோ style.cssல லைன் நம்பர் 139. ஸோ அந்த லைனில் தான் இவங்க இந்த வித்தை கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ எஸ் அப்படியே கொடுத்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இது டிஃபால்ட்டாக என்னோடய வெப்சைட் ரீச். இதே போல் நம்ம எப்போவுமே எல்லா வெப்சைட்டுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ என் ஸ்க்ரீனில் நல்லா இருக்குது, இதே குட்டி ஸ்க்ரீனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பான்சிவ் பார்க்கணும். ஓகே இது வந்து மொபைலுக்கு எப்படி ஷோ ஆகிறது அப்படிங்கிறது விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். இது வந்து கொஞ்சம் அடுத்த வெப்சைட்டில் எப்படி லோட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே இங்கேயும் நல்லா ஷோ ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, சூப்பர் ஃபைன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஓகேவா, ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். இதான் வந்து இப்போ நம்ம வெப்சைட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெப்சைட்டுக்கான கேட்டகரி பிளாகோட இமேஜஸ், பிளாகோட டைட்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பிளாகோட டைட்டில் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக வைக்கலாம். இமேஜ் கொஞ்சம் சின்னதாக, இமேஜோட சைஸ் இவ்வளோ பெருசுனா இந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். கரெக்டாக அப்படி தான் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த கண்டென்ட்டை ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே வந்து நம்ம அந்த ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா நம்ம போய் ஒவ்வொரு இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் நமக்கு வந்து இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூலை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ இன்ஸ்பெக்டில் போங்க, அது டெவலப்பர் டூல்ஸ் ஆக்சுவலாக எங்கே போட்டேன், இங்கே வச்சுருக்கேன்னா. ஓகே இந்த டெவலப்பர் டூலில் போய்ட்டு இங்கே போனீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது, எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃபாண்ட் சைஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1 REM அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப குட்டியாக இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். 2 கொடுத்துருக்கேன். 2 இஸ் ஃபைன் ஆக்சுவலாக. மேபி என்னோட இந்த ரெஸ்பான்சிவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே 2 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஐ திங்க் வி கேன் கோ வித் திஸ் 2 ஆக்சுவலி ஹியர். ஓகேவா, ஃபைன். இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது ஆக்சுவலாக. பட் ஹவவர் இது கொஞ்சம் சென்டரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே தான், இல்லை இது ஓகே தான், இப்படி இருக்குது ஓகே தான். பட் இந்த ஃபாண்ட்டு ஸ்டைல் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட 2000 லைன்ஸ் இருக்குது அதில். ஸோ 2252 இந்த லைனுக்கு போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது எங்கேயும் ஷார்ட்கட்டை மறந்துட்டேன். 2252 ஓகே இந்த லைன் ஆக்சுவலாக. ஸோ இந்த லைனுக்குள்ளே நான் போய்ட்டு இதை கொடுத்துக்கிறேன். ஓ இப்படி வருதா, கொடுத்துட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே சேவ் பண்ணிவிட்டு இப்போ போனோம் அப்படின்னா எஸ் எனக்கு வந்து இங்கே ரெடி, இந்த பிளாக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேவா, ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஃபைன். இப்போ நமக்கு வந்து இந்த என்னோடய இது வந்து கரெக்டாக ரெடியாக இருக்குது. மேலே வந்து எனக்கு இந்த இது வேணாம். அதே போல் இந்த டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அது எனக்கு வேணாம். அதுக்கு பதிலாக என்னோடய நேம் வரணும்ல. ஏன்னா என்னோடய வெப்சைட்டில் என்னோடய நேம் வராமல் வேறு எந்த நேம் வரணும் கரெக்டாக. ஸோ அது எங்கேருந்து வருது அப்படின்னா ஐ திங்க் இங்கேருந்து தான் வருது. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ரீ பிரவீன் என்னோடய நேம் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே அதே போல் சைட் டிஸ்கிரிப்ஷன் இது எனக்கு தேவையில்லை, எடுத்து விட்டலாம். எஸ் இப்படி இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த ஃபாண்ட்டு வந்து ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் குட். மேபி கொஞ்சம் ரொம்ப படிக்கிறதுக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்குது. ஸோ இதையுமே வந்து நான் இது எங்கேருந்து இந்த ஃபாண்ட் ஸ்டைல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. இது என்ன ஃபாண்ட், ஏதோ ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி லோட் பண்ணியிருக்காங்க அவங்க. பட் ஓகே, பட் ஐ டோன்ட் லைக் திஸ் ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ ஐ வாண்ட் டு டேக் தட். ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே இது கூட ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே. ஓ இவங்க அதை பண்ணியிருக்காங்களா? ஓகே ஆன்சர்ட்டு. ஓகே ஐ வில் கோ திஸ் கர்சிவ்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு இல்லை, இதை நான் வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய style.cssல லைன் நம்பர் 468. ஸோ லைன் நம்பர் 468ல்
இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். எஸ், இப்போ வந்து என்னோடய இந்த ஸ்டைல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய பிளாகோட இந்த கான்செப்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. பட் ஹவவர் நமக்கு வந்து இந்த பிளாகில் ஒரு சில கண்டென்ட்ஸ்லாம் வந்து நம்ம பேஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும், விச் இஸ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்இஓ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ என்னோடய லைவ் வெப்சைட்டில் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன்னு நம்ம பார்ப்போம். ஸோ sripravin.in போனீங்க அப்படின்னா என்னோடய இது போயிடுச்சா? ஓகே, என்னோட எஸ்எஸ்எல் எது எரர் இருக்குது போல், அதை மாற்றணும். ஓகே, ஸோ இதில் வந்து வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து நான் கொஞ்சம் எஸ்இஓலாம் பண்ணி வச்சுருப்பேன் நான் ஆக்சுவலாக. இப்போ இந்த எஸ்இஓலாம் வந்து நமக்கு இதில் கொடுக்கணும். இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெஸ்ட்.js அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆக்சுவலாக. ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம இந்த ஒர்க்கு பண்ண முடியாது. பட் இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை பண்ண முடியும். அதுக்கு நம்ம மற்றதில் லைப்ரரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கில். பட் இதில் அந்த இதில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்ல, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ மெட்டா கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு டேகே கொடுத்துருக்காங்க அவங்க. டிஃபால்ட்டாகவே நம்ம Next.jsல இருக்குது. ஸோ அந்த டேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆமாம், ஹெட்டு தான். ஸோ நம்ம டைப் பண்ணுவோம், அதுவே வரும், ஹெட்டுன்னு வரும். வந்துச்சா? எஸ். இந்த ஹெட்டுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அப்படியே அது வந்து உங்களோட ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துடும். இந்த டேக் இது கொடுக்குறது நான் வந்து என்னோட எக்ஸிஸ்டிங் வெப்சைட்டில் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து வேறு எதுவும் சேஞ்ச் இல்லை, ஏதோ நிறையா கொடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னென்னு எனக்கே புரியல. பட் ஹவவர் இதை நம்ம கொடுக்கணும், இல்லை என்றால் அதை எடுத்துக்கொள்ளாது. எஸ், அதையுமே நான் கொடுத்தாச்சு. ஓகே, இன்னொன்று என்னோடய வெப்சைட் வந்து நான் கூகுளில் வேறு சப்மிட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான இந்த லிங்க் இங்கெல்லாம் இருக்குது போல், அது இப்போ தான் நானே பார்க்குறேன். ஸோ அதுவுமே வந்து நான் அங்கே கொடுத்து ஆக வேண்டும். இங்கேருந்து வருதா? ஓகே, இதையுமே நான் வந்து இங்கே கொடுத்தாகணும். இது என்ன பயிர் வருது? ஆமாம், எப்போவுமே வந்து ரியாக்டில் எல்லாமே ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இது வந்து ஐயோ அப்படின்னு வந்து நிற்பான். ஸோ அதனால் இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்னத்தை கால் பண்ணேன்? எஸ், ஸ்கிரிப்ட் டேக். இது ஸ்கிரிப்ட் ஆனால் இது கொடுத்தா இங்கே எரர் வருமே, இந்த எரர் அடிச்சிட்டானே. ஓகே, இது என்னன்னு தெரியல. ஓகே, இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபைன். இப்போ நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு என்னோடய வெப்பேஜை போனீங்க அப்படின்னா அடிச்சு தூக்குனான எரரா? என்ன எரர்? ஹைட்ரேஷன் ஃபெயில்டு பிகாஸ் சர்வர் under HTML didn't match the client. As a result, tree will be generated on the client. This can happen. SSR client used. ஏதோ எரர் கொடுக்குறாங்க, என்ன எரர்னு தெரியல. ஓகே, நம்ம அங்கே சேஞ்ச் பண்ணாலும் சொல்கிறான்னு போல் ஆக்சுவலாக. ஓகே, இதோட டைட்டில், என்னோடய வெப்சைட்டோட டைட்டில் அதுவுமே நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் வெப்சைட்லேருந்து எடுத்து போனோமா? ரெஃப்ரெஷ் பண்ணப்பா தம்பி, அங்கே தான் எடுத்தேன், அப்புறம் என்ன திருப்பியும். ஓகே, டைட்டில் டேக்கில் வந்து இதான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே வந்து என்னோடய எக்ஸிஸ்டிங் பேஜில் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து லைவ் வெப்சைட் அப்படிங்கிறனால, ப்ரொடக்ஷன் வெப்சைட் அப்படிங்கிறனால அந்த ப்ரொடக்ஷன் இருக்க அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். நம்ம அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் மாற்ற முடியாது. அதே போல் இது கீழே வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன், எதுவுமே இல்லை. பட் இதில் ஒன்று பெண்டிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் டேக் மேனேஜர். இந்த கூகுள் டேக் மேனேஜர் என்னன்னா, என் வெப்சைட் எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூகுள் டேக் மேனேஜர். ஸோ இதையுமே வந்து நான் ஆட் பண்ணணும். பட் அது இப்போதைக்கு ஆட் பண்ண முடியல. பட் ஃபைன். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வெப்சைட் வந்து ஐ திங்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இந்த நேம்லாம் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக என்னோடய லாங்குவேஜோட நேம் வரணும் ஆக்சுவலாக. நோடு அதை இப்போ பண்ணிடுவோமா? எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ எஸ், இந்த மாதிரி ஏதோ நிறையா சப்மிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை 5 லாங்குவேஜ். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா HTML, வேறு என்னென்ன, நோடு, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், HTML, நோடு, ஜாவா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பைத்தான் இப்போதைக்கு நான் எழுதலை. ஸோ அதனால் பைத்தான் ஆட் பண்ணல. ஓகே, ஸோ வேறு என்ன, HTML. இங்கே வந்து HTML/CSSன்னு போட்டு போடாமல் அப்போ அது சம்மந்தப்பட்ட பிளாக்லாம் வரும். அதுக்காக இங்கே வந்து நான் டேட்டாபேஸ்ன்னு போட்டுப்போம் ஆக்சுவலாக. ஓகேவா? டேட்டாபேஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML, நோடு, ஜாவா, டேட்டாபேஸ். வேறு என்ன? ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப். ஜாவாஸ்கிரிப்ட் முக்கியமானது. ஓகேவா? ஸோ இந்த லாங்குவேஜ் தான் என்னோடய பிளாகில் இருக்கிற ஒரு ஃபில்டர் மாதிரி. இது எதுக்கு நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, என் வெப்சைட்டில் யாராவது வந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே லோட் பண்ணிடும். தட் இஸ் ஃபைன்.
பட் இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், ஜாவா ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட பிளாக் மட்டும் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு அந்த பிளாக் மட்டும் இங்கே ஃபில்டர் ஆகும். இதில் வந்து எனக்கு எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகாது, அந்த பர்டிகுலர் பிளாக் மட்டும்தான், பிளாக்ஸ் மட்டும்தான். இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு எல்லாமே ஷோ ஆகாது, ஒன்லி அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பிளாக்ஸ் மட்டும்தான் எனக்கு ஃபில்டர் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கான கோடு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ இப்போதைக்கு திஸ் இஸ் ஃபைன் ஆக்சுவலி. ஓகே, நெக்ஸ்ட் பிளாகில் நம்ம அடுத்தது பார்ப்போம் நம்ம. தேங்க்யூ.